Good morning, students. Welcome to 10th standard online class. This is R Sakti for your English teacher. Today we are going to discuss about Unit 7 Supplementary Reader, a dilemma, written by Silas Ware Mitchell. வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்றைய நம்ம பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் யூனிட், அதாவது 7th யூனிட்டில் இருக்கக்கூடிய துணை பாடமான டைலமா அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை எழுதினவர் சைலஸ் வயர் மிட்சல் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்பாக நம்ம அந்த ஆசிரியரை பற்றின தகவல்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆசிரியரை பற்றி தகவலுக்கு போகலாம். ரைட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அபவுட் ஆதர்னு போட்டு உங்களுக்கு ஆதரோட அந்த பிக்சரை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆதரை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ரைட், சைலஸ் வயர் மிட்சல் இன் 1829 to 1914 was a neurologist by profession. He was among the famous physicians of his time and a prolific writer of both scientific and literary works. He was born in Philadelphia, studied at University of Pennsylvania, and received the degree of M.Ed. in 1850. He is considered the father of neurology as well as pioneer in the scientific medicine. He published more than 25 literary titles, and his medical experiences and background enabled him to write historical fiction with much psychological insight. Many honorary degrees were conferred upon him by several universities at home and abroad. The American Academy of Neurology Award for Young Researchers is named after him. ஸோ ஆதரை பற்றி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது முழுசாக பார்த்துடலாம். இந்த சைலஸ் வேர் மிர்சல் அப்படிங்கிறவர் 1829 ஆண்டுகளில் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு ஆசிரியர். மெயினாக இவரோட தொழில் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவர் ஒரு மிகச்சிறந்த நரம்பியல் மருத்துவர். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹி வாஸ் ஏ நியூராலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன். தொழில் முறையாக நரம்பியல் மருத்துவம் செய்வதில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேலும் இவங்களை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இவருடைய சமகாலத்து புகழ்பெற்ற மருத்துவர்கள் இவர் ஒரு மிகப்பெரிய ஆள். மேலும் அறிவியல் இலக்கிய படைப்புகளின் படைப்பாற்றல் மிக்க எழுத்தாளரும் இவர் தான் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அவர் பிறந்தது வந்து ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற ஒரு இடம். ஹி வாஸ் பார்ன் இன் ஃபிலடெல்ஃபியான்னு கொடுத்துருக்காங்க பாரு. அதேமாதிரி அவர் ஸ்டடீட் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசில்வேனியா அப்படிங்கிற இடம். அவர் படித்தது வந்து பெனிசில்வேனியா, பிறந்தது வந்து ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற இடம். இதுதான் அவரோட பிறந்து படித்த இடம். மேலும் இவர் வந்து எங்கே அப்படின்னாக்கா 1800 பென்சில்வேனியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 1850 எம்டி வந்து முடிக்கிறார். டாக்டரில் வந்து எம்டி வந்து 1850 முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் நரம்பியல் துறையில் தந்தை என இவரை தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, கருதப்படுகிறார்னே சொல்லலாம். நரம்பியல் துறையின் தந்தை என இவரை தான் சொல்கிறாங்க. மற்றும் அறிவியல் மருத்துவத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர். பயனுயர்னா என்னது? முன்னோடியாக திகழ்ந்தவர். இவர் 25க்கும் அதிகமான இலக்கிய தலைப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. 25க்கும் லிட்ரரி. ஹி பப்ளிஷ்ட் மோர் தென் 25 லிட்ரரி டைட்டில்ஸ் அண்ட் ஹிஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட், இவருடைய மருத்துவ பட்டப்படிவு மருத்துவ பட்டறிவும் அதாவது அவருடைய பின்னணியும் உளவியல் கண்ணோட்டத்துடன் வரலாற்று கதைகள் எழுதுறதுக்கு இவருக்கு மிக முக்கியமாக உதவின அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் உள்நாட்டில் மற்றும் அயல் நாடுகளில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இவருக்கு வந்து கௌரவ பட்டங்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க.
இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிற அமெரிக்க நரம்பியல் கழகத்தின் விருது இவர் பெயரால் இன்றளவும் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சரி, ரைட், நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ டைலமா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தை தான் வந்து டைலமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மனக்குழப்பம்னு சொல்லி இந்த பாடத்தோட தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டு, நம்ம அதில் பாடத்துக்குள்ளே என்னென்ன கதைகள் நடக்குது, எதனால் மனக்குழப்பம் அடைகிறாங்கன்னா பார்க்கலாம். I was just 37 when my uncle Philip died. A week before that even he sent for me, and here let me say that I had never set eyes on him. He hated my mother, but I do not know why. She told me long before his last illness that I need expect nothing from my father's brother. ஸோ இது கொஞ்சம் பெரிய பேராகிராஃப் இருக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரீட் பண்ணியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் 37 when my uncle Philip died. அதாவது எனக்கு வந்து 37 வயது ஆகும்போது என்னுடைய பிலிப், அதாவது என்னுடைய சித்தப்பா வந்து இறக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ வாஸ் ஜஸ்ட் 37னா 37 வயது. யாருக்கு? இந்த கதை சொல்லுவரோட. when my uncle Philip died, என்னுடைய சித்தப்பா பிலிப் இறக்குறார். A week before that event he sent for me, and here let me say that I had never set eyes on him. அப்படின்னா அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை அழைக்கிறாரு. என்ன ரீசன்னு தெரியல, ஆனால் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அழைக்கிறார். ஈவன் he sent for me என்னை அழைக்கிறார். and here let me say that I had never set eyes on him. ஆனால் இதுக்கு முன்பாக நான் வந்து அவரை ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. எனக்கு எங்கள் சித்தப்பா இருக்காருன்னு தெரியும், ஆனால் இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன பண்ணதில்ல, நான் அவரை போய் பார்க்கணும்னோ அவரோட பேசணும்னா நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை அப்படி மாதிரி சொல்கிறார். ஹி ஹேட்டட் மை மதர். எங்கள் சித்தப்பா வந்து என்னுடைய அம்மாவை மிகுந்த எப்படி சொல்லுவார், ஹேட்னா வெறுப்பாங்க. பட் ஐ டு நாட் நோ வை, ஆனால் அதை ஏன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படலை. She told me long before his last illness that I need expect nothing from my father's brother. அப்படின்னா அவர் எங்கள் அம்மாவை வெறுத்தார், ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, நானும் அதை சரியாக கவனிச்சிக்கல. கடைசி முறையாக நோய்வாய்ப்பட்டதற்கு நீண்ட நாளுக்கு முன்பாக என்னுடைய அப்பாவின் சகோதரர் எதையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவர் கடைசியாக உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியிலேருந்தே என் அம்மா வந்து என்னிடம் உங்கள் அப்பாவோட தம்பிக்கிட்ட வந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஹீ வாஸ் அன் இன்வென்டர். சித்தப்பா யாருன்னு பார்த்தா அவர் ஒரு இன்வென்டர்னால் ஒரு புதுமையான படைப்புகளை உருவாக்குவார். என் ஏபிள் அண்ட் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்ஜீனியர்ஸ்னால் அறிவுத்திறன் மிக்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அண்ட் ஹேட் மச் மணி by his improvement in turbo wheels. அதாவது டர்பைன் வீல்ஸ் தயாரிப்பதன் மூலமாக மிக பெரும் பணங்களை சம்பாதித்தவர் தான் என்னுடைய சித்தப்பா. he was a bachelor. அவர் ஒரு பேச்சுலர்னால் திருமணம் ஆகாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. lived alone, தனியாக தான் வசிச்சுட்ருக்கிறாரு. cooked his own meals and collected precious stones, especially the rubies and pearls. தனியாக சித்தப்பா வந்து தனியாகவே வசிச்சுட்ருக்காங்க, தனியாக சமைச்சுக்குவாங்க, தனியாக சாப்பிட்டுக்குவாங்க, யாரோடும் எந்த தொடர்பும் இல்லை. அதே மாதிரி எங்கள் சித்தப்பாவுக்கு என்ன ஒரு பெரிய பழக்கம் இருக்குன்னாக்கா, ரூபீஸ் அண்ட் பேர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க பாரு, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை உயர்ந்த கற்களை, இந்த ரூபீஸ் பியர்ஸ் போன்ற இந்த விலையுயர்ந்த கற்களை வாங்குவதில் அதை வச்சு சம்பாதிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரம் த டைம் ஹீ மேட் ஹிஸ் ஃபஸ்ட் மணி ஹீ ஹேட் திஸ் மேனியா. மேனியானாக்கா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கிறது, ஒரு விஷயத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அதையே திரும்ப நினச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த வேலையை செய்கிறது. ஃப்ரம் த டைம் ஹீ மேட் இஸ், அவர் எப்போ வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அது ஒரு பைத்தியம் பித்து பிடித்தவர் போலமாக ஆயிட்டார். அந்த பியர்ஸ் இந்த மாதிரி விலையுயர்ந்த கற்களை வாங்குவதில். as he grow richer, the desire the possesses rare and costly gems become the stronger.
என் சித்தப்பாவிடம் கொஞ்சம் பணம் அதிகமாக சேர அப்புறம் இந்த ரேர்லி, அதாவது அரிய வகை அந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து மிக அதிகமாக கலெக்ட் பண்ணி சேமிக்க ஆசைப்படுறாரு. அதில் கொஞ்சம் அந்த இதில் வெல்த்தாக நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். When he bought a new stone, he carried it in his pocket for a month and then took it out and looked at it. நல்லா கவனமாக கவனிங்க மாணவர்களே. When he bought a new stone, இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை ஆரம்பிக்குது. When he bought a new stone, இப்போ புதுசாக ஒரு ஸ்டோன் வாங்கினாலும் கூட he carried in his pocket. அது ரொம்ப நேரம் என்ன பண்ணியிருப்பாரா, தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே திரிவார், ஒரு மாதத்துக்கு பக்கம். ஃபார் எ மந்த். அண்ட் நவ் தென் he took it and looked at it. அப்பப்போ எடுத்து பார்த்துருவார். ஆஹா, நம்மிடம் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த விலையுயர்ந்த கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்து மகிழ்ந்து கொள்வாராம். தென் இட் வாஸ் ஆடட் டு த கலெக்ஷன் இன் his safe at the trust company. அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த கலெக்ஷன்ஸ் இவர் சேமித்து வைத்த அந்த வாங்கின அந்த கற்களை எல்லாம் கொண்டு போய் ட்ரஸ்ட் கம்பெனின்னா ஒரு இந்த கற்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் கொண்டு போய் என்ன பண்ணுவார், பேங்க் மாதிரி ஒரு இடத்துல சேஃப்டியாக வச்சு சேஃப்டி லாக்கரில் பூட்டி பத்திரமா வச்சுருப்பார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். At the time he sent for me, I was a clerk and poor enough. Remembering my mother's words, his message gave me his sole relative no new hopes, but I thought it best to go அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, at he grows richer, the desire to possesses a rare and costly, அதில் அடுத்தது கொண்டோம். at the time he sent for me, I was a clerk. அதாவது அவர் என்னை அழைச்ச போது நான் வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு அலுவலக எழுத்தாளராக வேலை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறார். ஐ வாஸ் எ கிளர்க் அப்படின்னாக்கா அலுவலக எழுத்தாளர். ரிமெம்பரிங் மை மதர்ஸ் வேர்ட்ஸ் ஹிஸ் மெசேஜ் கேவ் மீ, அதாவது ஹிஸ் ஹோல் ரிலேட்டிவ் நோ நியூ ஹோப்ஸ் பட் ஐ தாட் இட் பெஸ்ட் டு கோ அப்படின்னா, என் அம்மாவின் வார்த்தைகள் நினைவில் வைத்து அவருடைய அந்த செய்தி என்னை வெறும் உறவினராக அறிவித்ததை தவிர வேறு எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. ஜஸ்ட் அங்கே ஒரு வந்து எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு சித்தப்பா அப்படிங்கிறத விட ஒரு ரிலேட்டிவ், அதாவது ஒருத்தர் இருக்கிறார் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நினச்சிட்ருக்கார். அது மாதிரி வேறு ஒரு நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, நீ அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் போய் அவரை பார்க்குறதான் சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எங்கள் சித்தப்பா என்னை கூப்பிட்ருக்கிறாரு, நான் போய் பார்க்குறது அது எனக்கு பெஸ்ட்டாக தோணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினைக்கிறார். அந்த 37 இயர்ஸ் ஓல்டு அந்த மனிதர் வந்து நினைக்கிறார். என்ன அடுத்து நடக்குன்னு பார்க்கலாம். When I sat down by his beside, he began with malicious grain. When I sat down by his beside, he began with malicious grain அப்படின்னாக்கா, மேலிசியஸ்னாக்கா உள்ளக்கு வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு காட்டாமல் வெளியே அழகாக சிரிக்கிறது. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோம்னு தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக சிரிக்கிறது. இவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, when I sat down by his beside, அவருக்கு கட்டில் பக்கத்தில் போய் இவர் அமரும்போது என்ன அப்படின்னாக்கா, ஒரு தீய எண்ணத்தோடு சிரிக்கிறது தான் அந்த மேலிசியஸ் கிரைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இவர் சிரிக்கிறார். ஐ சப்போஸ், அடுத்தது பாருங்கள், ஐ சப்போஸ் யூ திங்க் மீ குயர். அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருனாக்கா, நீ என்னை வந்து விசித்திரமானவனாக நினைக்கிற இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. கியூரர்னாக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக வினோதமாக இருக்கிறது. ஐ வில் எக்ஸ்பிளைன், சரி நான் அதை விளக்குறேன் அப்படிங்கிறாரு. தென் I will explain. What he said was certainly queer enough. I have been living on annuity into which I put my fortune. அதாவது நிச்சயமாக அவர் சொன்னது விசித்திரமாக தான் இருந்தது. என்னென்னு பார்த்தா,
நான் என் சொத்துக்களை வங்கியில் போட்டு அதில் வரக்கூடிய ஆணிற்றினாக்கா ஆண்டு ஈட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஈட்டு தொகைன்னு சொல்லக்கூடியது, அதை வாங்கித்தான் நான் வந்து வாழ்ந்துகிட்ருக்கிறேன். என்னுடைய சொத்துக்களை எல்லாம் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நான் என்னுடைய லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ் அப்புறம் சொன்னார், ஐ ஹாவ் பீன் as too many to concentrate half of my life to enable me to be as eccentric as I pleased the rest of it. அதாவது எசென்ட்ரிக்னா சுயநலவாதி, அந்த மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிறது. இன்னும் நான் வந்து சொல்லப்போனால் பணத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு மிகுந்த சுயநலவாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் பாதி நாள் வித்தியாசமானவனாகவே இருந்துட்டேன். பாதி நாள் என்ன பண்ணிட்டேன், எக்ஸென்ட்ரிக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில், டு பி as எக்ஸென்ட்ரிக் as pleased, வித்தியாசமானவனாகவே நான் என் வாழ்நாளில் பாதி நாட்கள் இருந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, ரைட், அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். நவ் ஐ ரிப்பீட் ஆஃப் மை, இங்கே பாருங்கள், நவ் ஐ ரிப்பீட் ஆஃப் மை வீக்னஸ் டு யூ ஆல். Now I repent of my weakness to you all and decide to live in the memory of at least one of my family. இப்போ வந்து நான் என்னுடைய துர்க்குணத்துக்காக நான் எல்லாத்துலேயும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் தனியாக இருந்துட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறைந்தபட்சம் என்னுடைய குடும்பத்தில் யாராவது என்னோட நினைவில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிறார் பாருங்க, அண்ட் டிசைட் டு லிவ் இன் மை மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. கவனிங்க, அண்ட் டிசைட் டு லிவ் இன் மை மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. ஒருத்தருடைய நினைவுலையாவது நான் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணமையிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். யூ திங்க் ஐ எம் புவர் அண்ட் ஹேவ் ஒன்லி மை annuity. நீ நினைக்கிறீல்ல, நான் என்னுடைய இந்த வருமானத்தில் வச்சு தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன், இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு. யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் சர்ப்ரைஸ். ஆனால் நீ என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள்னால் உபயோகமுள்ள ஒரு பரிசாக இருக்கும். ஐ ஹாவ் நெவர் பார்ட்டட் வித் மை ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஐ ஹாவ் நெவர் பார்ட்டட் வித் மை precious stones. They will be yours. You are my sole heir. I shall carry with me to the other world the satisfactions of making one man happy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய விலையுயர்ந்த வைரங்களை நான் ஒருபோதும் வந்து நான் பிரிஞ்சதே கிடையாது. எப்போவுமே எல்லா நாளும் அது வந்து என்னோடவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஐ ஹேவ் நெவர் பார்ட்டட் வித் மை ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், தே வில் பி யுவர்ஸ். ஆனால் இதுவுமே அது வந்து உன்னுடையதாக போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நீ தான் என்னுடைய ஒரே வாரிசு. அதாவது இவர் வந்து மேரேஜ் ஆகாமல் தனியாக சிங்கிளாக இருந்ததுனால தன்னுடைய அண்ணன் பையனுக்கு அதை வந்து கொடுக்கறதாக இவர் நினச்சிட்டு இருக்கிறார். அதான் சொல்கிறார், யுவர் மை சோல் ஹேர். சோல் ஹேர்னாக்கா என்னுடைய இரத்த உறவுகளில் வாரிசுகளில் நீ ஒருத்தன் தான் இருக்கிற. அதனால தான் நான் உன்னிட்ட வந்து இதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஐ ஷல் கேரி வித் மை டு த அதர் வேர்ட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. அதாவது ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வைத்த திருப்தி, அந்த நினைவை வந்து வேறு உலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தன்னுடைய அண்ணன் மகன்கிட்ட அந்த விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குது, அவர் அந்த கற்களை கொடுத்தாரா இல்லையா, கதையில் என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பாடத்தலைப்பில் பார்த்துக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.